வணக்கம் கன்னிராசி நேயர்களே. 2024 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னிராசி உங்களுக்கு உண்டான அமைப்பில் என்னென்னு பார்த்தா, உங்கள் ராசியில் கேது உட்காந்துருக்கார், ஞானக்காரகன். சரிங்களா? இந்த கேது பகவானால் உங்களுக்கு எதாவது கெடுதல் நடக்கும்னா ஒன்றும் நடக்காது. ஏன்னா கேது பார்த்திங்கன்னா குரு மாதிரி தான். அதாவது ஒரு நல்ல ஒரு வீடை வளர்ச்சி அடைய தான் வைப்பாரே தவிர வீழ்ச்சி அடைய வைக்க மாட்டார். சரிங்களா? ராகு உட்காந்து ஒரு பய உணர்வை கொடுக்கும், கேது அந்த பய உணர்வை கொடுக்காது. ஸோ உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும். ரொம்ப அறிவு சார்ந்தான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிநாதர் ஸ்டார்ட் பண்ணுறார். சுக்கிரன் கூட இணைஞ்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. 6ஆம் இடத்துல சனி, வெற்றி தரக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார். சனியால் எந்த பாதிப்பும் இல்லை, உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல குரு, அடுத்து 9ஆம் இடத்துக்கு போவார், போய் உங்கள் ராசியும் பார்ப்பார். 12ஆம் இடத்துல சந்திரன். இதுதான் இந்த மாதத்துடைய இந்த வருஷத்தோட கிரக நிலைகளுடைய அமைப்பு. உங்களுக்கு எப்படி இருக்கும் 2024 அப்படின்னு பார்த்தோம்னா, மிகவும் நல்ல காலங்க. கன்னிராசி மிக மிக அற்புதமான அமைப்பு. 7ஆம் இடத்துல ராகு இருக்காரே, எங்களுக்கு கெடுப்பலன் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல ராகு குரு வீட்டில் இருக்கார். அங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த வீடு சுபருடைய வீடு, அது பாதக வீடு தான். பாதக வீட்டில் தான் ராகு உட்காந்துருக்காரு. பாதக வேலையை தான் செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அவர் ராகுவை உங்கள் கன்னி ராசிக்கு அவர் நல்ல ஒரு நண்பர். ஏன்னா உங்கள் பெருமாளுக்கே படுக்கையில் பஞ்சு மெத்தை கொடுத்தவராச்சு ராகு பவன். யோசிங்க. இந்த ஸ்டோரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அது தெரியாது, அவ்வளோதான். சொல்ல மாட்டாங்க விட தெரியாதுன்னு தான் சொல்லணுமே. எப்படி சிவனுக்கு கழுத்தில் உட்காந்து ஞானத்தை கொடுக்குதோ கேது, அதே மாதிரி ராகுக்கு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு மெத்தையை கொடுக்குது. என் சொல்லும் போது எனக்கு உப்புள்ள இருக்குது. அதாவது ராகு ஒரு சர்ப்பம். அந்த பாம்பு என்ன பண்ணுறாரு, பள்ளி கொண்டார்ல, ரங்கநாத பெருமாள் எதில் படுத்திருக்கார், பாம்பு மேலே தான் படுத்திருக்காரு. அப்போ சுகபோகத்தை கொடுக்கக்கூடியது யாருன்னுங்க நம்ம ராகுன்னு சொல்கிறோம். ராகு யாருக்கு சுகபோகத்தை கொடுக்குறாரு, பெருமாளுக்கு கொடுக்குறாரு. பெருமாள் யார், கன்னி ராசி, மிதுன ராசி, இந்த 2 ராசிக்கும் சொந்தக்காரர் பெருமாள். அப்போ உங்களுக்குடையவர் உங்களுக்கு சுகபோகத்தை கொடுக்குற எப்படி 7ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு கெடுதல் செய்வார், நிச்சயம் செய்ய மாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க கன்னிராசிக்காரங்களே. எப்போவுமே உங்களுக்கு ராகு மிகப்பெரிய நன்மையை செய்வார். மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவான். கேது அந்த ரேஞ்சி செய்யாதுங்க. ராகு அவ்வளோ நன்மையை செய்யும். கேது யார், சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு. ஞானத்தை தான் கொடுப்பார். அதாவது திருநீரை பற்றி கேளுங்க, கேது சொல்லும். ஆனால் சுகபோகத்தை பற்றி கேளுங்க, ராகு சொல்லும். ஞானத்தை கேளுங்க, கேது சொல்லும். திருநீர் ஒன்றுமே இல்லை, வெறும் சாம்பல் அப்படின்னு தான் கேது சொல்லும். ஆனால் சுகபோகத்தை சொல்கிறது ராகு போனோம். ஸோ அப்போது ராகுவால் உங்களுக்கு கெடுப்பான்னு இல்லை. குருவால் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, குரு 8ல் போய் மறைஞ்சிட்டார். 7ஆம் இடத்து அதிபதி பாதகத்தை கொடுக்கக்கூடிய 8ல் போய் மறைஞ்சிட்டார். அடுத்து 9ஆம் இடத்து பாக்கியத்தில் நம்ம ராசியை பார்ப்பார். ஸோ அதனால் கெடுப்பலன் இருக்கா, கிடையாது. ஏன்னா அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய வீடு யாருடைய வீடு, ரிஷப வீடு. யார், பாக்கியஸ்தானம். உங்களுக்கு 9 கூடியவர், உங்களுடைய நண்பருடைய வீடு. அங்கே உட்காந்து அவர் கெடுப்பலான்னா உங்கள் ராசிக்கு பார்த்துலாம் கெடுக்க முடியாது. சரிங்களா? உட்காந்தா கூட ஓரளவு ஏதோ ஒன்று கெடுப்பார் தவிர பார்த்து கெடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிகாரம் பண்ணணும். யாருக்கு, ராகு மட்டும் பண்ணுங்கள் போதும். நீங்கள் சனிக்கெலாம் பரிகாரமே பண்ண தேவையில்லை. உங்களை அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணி சூப்பராக தூக்கிட்டு வரும் சனி பகவான். அற்புதமான அமைப்பில் இருக்கார் சனி. உங்களுக்கு 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். 5 கூடியவர் பாக்கியாதிபதி. அவர் போய் மறைகிறாரு அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் ஆட்சி ஆகிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறைகிறாருங்கலாம் நினைக்கக்கூடாது. ஆட்சி ஆகிறாரு 6ஆம் இடத்துல. 6ஆம் இட அதிபதி ஆட்சி. தீராத நோய் இருக்கா, தீராத கடன் இருக்கா, அத்தனையும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி தவிடுபடி ஆக்கி உங்களை சூப்பராக தூக்கிட்டு வந்துடுவாருங்க கன்னிராசிக்காரங்களே. மிக அற்புதமான காலங்கள் இது. நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்பீடாக ஓடணுமோ ஓடுங்க. 2024 உங்களுக்குண்டான காலம். உங்களுக்குண்டான காலத்தை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்குண்டான காலமாக, அதாவது சூப்பராக தூக்கிட்டு மாற்றணும். மனிதன் பிறந்ததே வாழ்கிறதுக்காக தான். ஒவ்வொரு டைம் பயந்து வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயிக்கிறதுக்காக வாழ்கிறீங்க. ஜெயிங்க. அடித்து தும்சம் பண்ணுவார் இந்த சனிபவன். உங்களுக்கு எதிரிகளே இல்லாத நிலைமை கொண்டு வந்துடுவார். அப்போ எப்படி, 2வது உங்கள் ராசிநாதர்லாம் மாதம் ஒருக்க இடம் மாறிக்கிட்டே போயிட்டுருக்கூடிய அமைப்பு தான். அவரால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது. அவர் எப்போவுமே சூரியனை சுற்றி வருவார். சூரியன் கூட இணைஞ்சால் கூட இந்த மற்ற கிரகத்தெல்லாம் இணைக்கும், அது எரிச்சிடும் இந்த சூரியனை. ஆனால் உங்கள் ராசிநாதர் எரிக்கவே முடியாது, அஸ்தங்கம் பண்ணவே முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான மெர்க்குரி மாதிரி. யார் கூட இணைகிறீங்களோ அவங்களாவே நீங்கள் மாறிடுவீங்க. அதுதான் நீங்கள். அதிபுத்திசாலி கன்னி ராசிக்காரங்க.
அப்படியே ஆன்லைனில் இன்றைக்கி இருக்கவங்க அத்தனை பேரும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரங்க அத்தனை பேரும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற அத்தனை பேருமே கண்ணீர் ராசிநாதனக்காரங்களை அவங்களால தான் இதை பண்ண முடியுமே, சாத்தியக்கூறுகளே இருக்குது. அவங்க தான் வந்து அதிகப்படியாக கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்களே. இந்த பிரபஞ்சமே உங்கள் கண்ட்ரோல் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குன்னா அது உண்மை தான். அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கன்னி ராசிக்காரங்க லக்கணக்காரங்க தான் வந்து அதிகப்படியாக அந்த சாஃப்ட்வேரில் இருப்பீங்களே. ஏன்னா புத்திசாலி நீங்கள் தான். அதிக சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறது நீங்கள் தான். புதன் வளர்த்த வந்து அதிக புத்திசாலி. அது உடம்பு பலம் தேவையில்ல, மூளை பலம் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு உங்கள் மேச ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களாம் உடம்பு பலம் தான். ஆனால் நீங்கள் உங்கள் மூளையை வச்சு அவங்கள வேலை வாங்கிடுவீங்க ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக வேலை வாங்கிடுவீங்க. அரசியல்வாதினா சிம்ம ராசிக்காரங்க, அந்த சிம்ம ராசிக்காரங்களே மண்டியிட வைப்பீங்க நீங்கள். உங்கள்கிட்ட கேட்டு தான் அவங்க சிம்ம ராசிக்காரங்களே வேலை செய்ய முடியும். அந்த ரேஞ்சுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க கன்னி ராசிக்காரங்களே. அந்த ரேஞ்சுக்கு பவர்ஃபுல்லான நபர் நீங்கள். அப்போ உங்களை வந்து கொஞ்சம் பவராக ஆக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா புதன்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு தான் உங்களுக்கு முக்கியமே. அதை மட்டும் பண்ணுங்கள், மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க. அடுத்து ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு ஒரு காலாஸ்திரி போயிட்டு வந்துடுங்க. ராகுக்கு அது 7ஆம் இடத்துல இருக்கனால ஸ்ரீ காலாஸ்திரி போயிட்டு அங்குள்ள பூஜையில் ஒரு கலந்துட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து 8ஆம் இடம் 9ஆம் இடம் தான். அவரால் எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தான் கொடுக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ராகு கேது பயிற்சி மட்டும். ராகு கேதுக்கு மட்டும் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா ராகு கேது உங்கள் ராசியில் இருக்கனால விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ண வேண்டிய காலம் வெள்ளிக்கிழமை டைமில் பண்ணுங்கள். விநாயகரை சனிக்கிழமை பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமைக்கு ராகு பகவானுக்கு பண்ணுங்கள். சரிங்களா? இந்த 2 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். சனி பகவானுக்கு நீங்கள் பரிகாரமே பண்ண தேவையில்ல. ஆனால் நீங்கள் பரவாயில்ல நான் பண்ணுவேன் அப்படின்னா சனிக்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் கன்னி ராசிக்காரங்க. ஆனால் உங்கள் லக்கணம் எதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் மேச லக்கணமா, இல்லை விருச்சிக லக்கணமா, இல்லை தனுசு லக்கணமா, மீன லக்கணமா, இல்லை சிம்மம் கடக லக்கணமாக இருந்தால் நீங்கள் பெருமாள் வழிபாடு வந்து புதன்கிழமைக்கு மட்டும் பண்ணிவிட்டு மற்ற டைம் பெருமாள் வழிபாடு பண்ண வேண்டாம். சனீஸ்வர பகவானுக்காக நீங்கள் வந்து காவல் தெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும். காலபைரவர் வழிபாடு பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வந்து லக்கணம் வந்து வேறு லக்கணமாக இருந்து, அதாவது குரு அணி லக்கணமாக இருந்து, இதே சுக்கிர அணி லக்கணமாக இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு இதெல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் காவல் தெய்வம் குரு அணி லக்கணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ராகு பவனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லாயிருக்கும், விசேஷமாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு மேன்மையான அமைப்பை தான் கொடுத்துட்ருக்கு. உங்களுடைய தசாபதிகளை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன லக்கணம்னு பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒரு டைம் மட்டும் ஏதாவது ஒரு நல்ல ஜாதகங்களை போய் ஜாதகம் பாருங்கள். பார்த்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில, ஏன்னா வளர்ச்சியான காலங்கள் வந்துட்டுருக்கு. இந்த வளர்ச்சியான காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக எப்படி வளரலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு வழியை பார்த்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம்ல. இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், நமக்கு ரூட்டு கிளியராக இருக்குது. அப்போ நம்ம வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடாக போகக்கூடிய வண்டியை விட நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடு வண்டி கிடைச்சுன்னா நல்லாயிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான இன்ஜின் எடுத்து மாட்டுறது தான் அந்த இறை வழிபாடுகள். சரிங்களா? ஃபாஸ்ட்டாக போயிடலாம்ல. ரூட்டு நல்லா இருக்குது, ரோட்டில் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை, ரோடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி கன்னி ராசிக்காரங்க ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யுங்க. பெரிய லெவலில் வளர்ச்சி அடைங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கள். பாம்பாடி சித்தர் வந்து உங்களுக்கு எப்போயுமே அருள் புரிவார். மிகப்பெரிய இடத்துல உங்களை கொண்டு போய் வைப்பார். ஏன்னா அவரும் வந்து ராகு தான். பாம்பாட்டி சித்தரும் ராகு தான். சரிங்களா? ராகுடைய அம்சம் தான் அவரும். உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துல, ஏன்னா பாம்பாடி சித்தர் வந்து முருகருடைய அமைப்பு வரும். ஏன்னா அவருக்கு தான் வந்து இப்போ, அதாவது முருகருடைய சீடர் தான் அவர். ஆனால் அவர் வந்து பிடிக்கிறது யாரை பிடிக்கிறாருன்னா ராகு தான் பிடிக்கிறாரு. சரிங்களா? ராகு பிடிச்சி தான் அவருக்கு பேரே வந்தது. அதனால் வந்து அவர் வந்து ஒரு வகையில் ராகுவும் சம்மந்தப்பட்டிருக்கனால ராகுடைய அமைப்பும் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு, ஏன்னா அவர் கூட பார்த்திங்கன்னா எப்போவுமே ராகு வச்சுட்டு தான் இருக்கார். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பாடி சித்தர் பேரே பாருங்கள், ராகு வச்சு தான் பேர் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் முருகருடைய தொண்டராக இருந்தாலும் ராகுவோடைய அமைப்பு, அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்துக்கு வளரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறீங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் தான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தை மட்டும் ஒரு போய் பார்த்துட்டு உங்களுடைய தசாபதிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்பீடாக ஓடுங்க. யார்கிட்ட வேணாலும் என்ன தொழில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு அனைத்து வேலையும் செய்யுங்க. ஏன்னா நமக்கு டைம் நல்லா இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி சக்ஸஸ் பண்ணி அதில் சம்பாரித்து வச்சுக்கிறது, நமக்கு ஏதோ பேட் டைம் வரும்போது நம்ம அதை கொஞ்சம் சுருக்கிக்கலாம், உழைக்கிறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ சக்ஸஸ் உண்டான காலங்களை எதிர்நோக்கி ஓடுங்க, ஜெயிப்பீங்க. வணக்கங்க.